உங்களுக்கு ஒரு குறை இல்லாம நிறைவான ஆசீர்வாதத்தோடு நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு குறை இருந்துகிட்டு தானே இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? ஏதோ ஒரு காரியத்துல ஒரு குறை இருக்குது, குடும்பத்துக்குள்ள ஒரு குறை இருக்குது, வேலையில ஒரு குறை இருக்குது, பிசினஸ்ல ஒரு காரியம் நடக்க மாட்டேங்க குறை இருக்குது, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு குறை இருக்குது, ஊழியத்துல எல்லாம் சரியா நடந்தாலும் ஒரு பகுதியில ஒரு குறை இருக்குது. இப்படி ஏதோ ஒரு குறைவு, அதுல கஷ்டப்படுறீங்கல்ல. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 34 சங்கீதம் 10 கர்த்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அத நன்மையான எந்த காரியமும் குறைவுபடாது. ஒருவேளை அவசியமில்லாத இருக்கலாம், ஆடம்பரமாய் பெருமைக்குரியதாய் நீங்க மற்றவங்க கிட்ட இருக்கு எங்கிட்ட இல்லை அந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா அது ஆண்டவர் தரமாட்டார். நன்மை உங்களுக்கு எது நன்மையா இருக்குமோ அதுல குறைவுபடாது. உங்க ஃபேமிலிக்கு என்ன நன்மை வேணும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன நன்மை வேணும், உங்களுடைய ஊழியத்தில் என்ன நன்மை வேணும், அந்த நன்மையான எந்த காரியமும் குறைவுபடாது. யோசித்து பாருங்க, அது உங்களுக்கு தேவையான நன்மையா, உங்களுக்கு அவசியமா, அது குறைவுபட்டிருக்கா? அந்த குறைவை இன்றைக்கு ஆண்டவர் நிறைவாக்கிடுவார். விசுவாசிங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. உண்மையா இந்த காரியம் என்ன பாதிக்குது, இந்த குறைவுனால நான் கஷ்டப்படுறேன்னா அந்த குறைவு கட்டாயம் கர்த்தர் நீக்கிடுவார். இப்ப சொல்லுங்க, அந்த நன்மை உங்களுக்கு அவசியம்தானா? அது இருந்தாதான் நீங்க அந்த ஒரு குறைவில்லாத ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியுமா? அப்படின்னு அந்த நன்மை இன்றைக்கு உங்களுக்கு வாய்க்கும். ஒரு நன்மையும் குறைவுபடாது. விசுவாசிங்க, என்ன காரியத்துல குறைவு அதை நிறைவாக்கி ஜெபிக்க போகிறேன். உண்மையான விசுவாசத்தோடு ஜெபிப்போம்.